தடிகள் வழிவந்து பரமஹம்சரின் அடி தொட்டு பட்டின தடிகள் வழிவந்து பரமஹம்சரின் அடி தொட்டு பதினெண் சித்தரை உணர்ந்து தெளிந்து பக்குவம் அடைந்த ஹாய் தர்மா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஆத்ம வணக்கங்கள். உங்கள் அனைவரையும் இந்த நிகழ்ச்சியில் பார்த்ததுல ரொம்பவே சந்தோஷம். பிரம்மஸ்ரீ நித்யானந்தம் சுவாமிகள் அவங்களுடைய ஸ்பீச்சை தான் நம்ம ஒவ்வொரு எபிசோட்லையும் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அதே மாதிரி இன்றைக்கு நமக்காக சுவாமி அவர்கள் என்ன விஷயங்கள் எல்லாம் சொல்லித்தர போறாங்க அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். குடும்பத்தில் கடைபிடிப்பது என்னன்றது ஒழுக்கம். குடும்பத்தில் ஒழுக்கத்தை கடைபிடிச்சிங்கன்னா அந்த குடும்பம் நல்லா இருக்கும், அந்த வாரிசுங்களும் நல்லா இருக்கும். ஒழுக்கத்தை கடைபிடிக்கலன்னா குடும்பமும் கெடும், வாரிசும் கெடும். அதனால ஒழுக்கத்தை ஒவ்வொருத்தரும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒழுக்கத்தை கடைபிடிக்கணும். ஆனால் முக்கியமாக ஒரு குடும்பத்தில் ஆணும் ஒழுக்கம் கெட்டவனா கூட இருக்கலாம். அது கூட அதனால் குடும்பம் ஒன்றும் கிடையாது, வருமானம் தான் இல்லாமல் போகும், குடும்பம் ஒன்றும் கிடையாது. ஆனால் பெண் ஒழுக்கமானவள கண்டிப்பாக இருக்கணும், இருந்தால்தான் அந்த வம்சம் ஒழுங்காக வரும். ஆனால் அந்த குடும்ப தலைவி ஒழுக்கம் இல்லைன்னா அந்த குடும்பம் சதறி போயிடும். அதனால் முக்கியம் குடும்பத்துக்கு ஒழுக்கம். சிறுவர்கள் சிறுமிகள் யோகா பயிற்சி எந்த மாதிரி இருக்கணும் சாமிஜி? 12 வயசுலேருந்து எல்லாருமே யோகா பயிற்சி பண்ணலாம். இப்போ இங்கிலாந்து நாடு, அந்த நாட்டு மக்கள்கிட்ட ஒரு ஒப்பீனியன் கேட்டிருக்கிறாங்க. பொல்யூஷன் அதிகமாகி போச்சு, மக்கள் நோய்வாய்ப்படுறாங்க, இதுக்கெல்லாம் என்ன பண்ணாலும் சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலாந்து நாட்டிலேருந்து கேட்டுக்கிறாங்க. இங்கிலாண்டில் நம்ம சீடருங்க இருக்கிறாங்க. உடனே அவங்க என்ன பண்ணாங்க, இதுக்கு சரியான விடை வேணும்னா குருவை கேட்கலாம் அப்படின்ட்டு என்கிட்ட கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், இந்த சுகாதாரம் வேணும் அப்படின்னா ஒழுக்கம் வேணும், ஒழுக்கம் இல்லைன்னா சுகாதாரம் வராது. அதனால் ஒழுக்கத்தை முதல்ல ஆரம்பத்துலேருந்து எடுத்துன்னு வரணும். அப்போ ஆரம்பத்துலேருந்து எடுத்துன்னு வரணும்னா என்ன பண்ணணும், இங்கிலாந்து நாட்டு பள்ளிகள் எல்லா பள்ளிகளிலையும் யோகாசனம் சொல்லி கொடுத்தீங்கன்னா, யோகம் சொல்லி கொடுத்தீங்கன்னா ஒழுக்கம் வரும். அந்த ஒழுக்கம் வந்ததுன்னா சுகாதாரம் சீராக இருக்கும். அப்போ அடிப்படை ஆரம்பத்திலிருந்து அந்த குழந்தைங்கள சீரான நிலையில கொண்டாடணும், அது மனநிலையை. அப்போ மனநிலை சீராக வரணும்னா என்ன பண்ணணும், மூச்சு பயிற்சி அவசியம். அந்த மூச்சு பயிற்சியை பண்ணி அந்த பழக்கம் பண்ணி வரும்போது அந்த குழந்தைங்க நல்ல விஷயத்தில் ஈடுபடும், நல்ல செயல்களை செய்யும், நல்ல பிள்ளைங்கன்னு பேர் எடுக்கும். இதுங்க நல்லதா இருக்கும்போது அந்த நாடே நல்லதா இருக்கும், அந்த நாடே பாதுகாப்பாக இருக்கும், அந்த நாட்டில் நடக்கிறதெல்லாம் நல்லதாக நடக்கும். அப்போதான் அது அடிப்படை. ஆனால் நாடு நல்லா இருக்கணும்னு மனசில் நினச்சிக்கணும், நம்ம செய்கிறதெல்லாம் தீமைகளை செய்தோம்னா பொல்யூஷனும் வரும், எல்லாம் வரும். மெயின் பொல்யூஷனுக்கு அடிப்படை புகை. இப்போ வாகனம் ஆதியில் ஒரு ஊர் இருந்ததுன்னா 2 வாகனம் வச்சிருக்கிறது கூட கஷ்டம். இன்னைக்கு ஒரு ஊர் இருக்குன்னா ஒரு வீட்டில் 2 வாகனம் இருக்குது. அப்போ அந்த புகைகள் பொல்யூஷனா மாறுது. இது ரெண்டாவது, ஜனத்தொகை அதிகம், நெரிச்சல். இப்போ ஒரு ரூம் இருக்குது, அந்த ரூம்ல ஒண்டியா உலாவாத போது வரைக்கும் அதில் அனல் தெரியாது. அந்த ரூமுக்குள்ள ஒரு 50 பேர் உட்கார்ந்தோம்னா என்ன ஆகும், அனல் ஆயிடும். அப்போ அங்கே பொல்யூஷன் உண்டாகும். அப்போ நம்ம முதல் அடிப்படை குழந்தைங்களுக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கணும். ஒழுக்கத்தை வாயில கற்றுக் கொடுத்தா அதுங்க வராது, ஒழுக்கத்துக்கு செயலில் கொண்டு போகணும். செயலில் கொண்டு போனால் யோகம் கற்றுக் கொடுத்தோம்னா அதுங்க வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் ஒழுக்கமாக வாழும். அந்த ஒழுக்கம் அந்த நாட்டுக்கே வரும்போது அந்த நாடே நல்லா இருக்கும், இப்போ எந்த சீர்கேடும் இல்லாமல் நல்லபடியாக இருக்கும். அது நான் சொன்னேன், எழுதிக்கினாங்க. அந்த மாதிரி எல்லாத்துக்கும் அடிப்படை 12 வயசுலேருந்து யோகாசனம் கற்றுக் கொடுக்கணும். அப்புறமா யோகத்தை கற்றுக் கொடுக்கணும். யோகாசனம்ன்றது உடற்பயிற்சி, யோகம்ன்றது உயிர் பயிற்சி. யோகாசனம் வேற, யோகம் வேற. அப்போ இது அடிப்படையா பேஸா அந்த குழந்தைங்க கத்துக்கின்னு வந்ததுன்னா வாழ்க்கையில நல்ல எண்ணங்கள் வரும், நல்லதே செய்யும், தீமையிலேருந்து விலகிடும். சரி சாமிஜி, எனக்கு ஒரு டவுட்டாக இருக்குது சாமிஜி. இந்த குழந்தைங்க ஒரு ஊனமுற்றமாக பிறக்குதுங்க. சரி, அந்த ஊனமுற்றம் பிறக்கிற குழந்தைங்க ஒரு தாய் தாப்பம் செஞ்ச பாவங்களா இல்லை அவங்க முன்னோர்கள் செஞ்ச பாவங்களா ஜி? சாமிஜி, பாவம் மட்டுமா இல்லைம்மா,
ஊனமாக பிறக்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்குது. ம் இப்போ ஒரு இது ஆணும் பெண்ணும் புணரல் பண்ணுறாங்க. ம் ஒரு பெண்ணு கர்ப்பம் தரிக்கிறாங்க. ம் கர்ப்பம் தரிக்கும் போது ம் சரியான வறுமை, ம். சாப்பாடு சரியா இல்லை, ஆனால் கர்ப்பம் தரிச்சு இருக்குது, ம் குழந்தை வளருது. ம் இந்த பெண்ணுக்கு போக வேண்டிய ஆகாரம் மீதி அந்த குழந்தைக்கு போகணும், வளர்ற குழந்தை கர்ப்பத்துக்கு போகணும். ஆ போச்சுன்னா அந்த குழந்தை ஆரோக்கியமாக வளரும். ஆ ஆனால் அப்படி போல வறுமை, அதனால அது ஊனமாக பிறக்குது. ஊனமாக பிறக்குதுங்க. இன்னொரு பக்கம் ம் இது கர்ப்பமாக இருக்கிற ஒரு பொம்பளை ம் கர்ப்பமாக இருக்கும்போது ம் பட்னியாகவும் இருக்கக்கூடாது, ம். அளவு மீறி சாப்பிடக்கூடாது. ஓ சரிங்க சாமி. சும்மா கிடைக்குதுன்னு இஷ்டத்துக்கு சாப்பிட்டோம்னா ஆ பெண்ணுடைய வயிற்றுல ஆ நீர் அதிகமாக ஏற்பட்டால் கண்ணுக்கு இது ஊனமாக பிறக்கும். ஓ சரிங்க சாமி. நீரும் மலமும் அதிகமாச்சுன்னா குருடா போயிடும். ம் இதுக்கு யாருடைய பாவமும் இங்க காரணம் இல்லை, இல்ல, தாயே அதுக்கு காரணம். நிறைய பேர் சொல்றாங்களே சாமிஜி, இப்போ வந்து பெத்தவங்க ஆமா, பின்ன வெளியே சொல்லுவாங்களா நான் தான் தப்பு செய்தேன்னு சொல்லுவாங்களா? நான் ஒரு தப்பு பண்ணிட்டா, நான் தப்பு பண்ணேன்னு ஒத்துப்பண்ணா ஒத்துக்க நான் யார் மேலேயாவது போட்டு போவேன். இப்போ அப்படிதான் நடந்துட்டு இப்போ இருக்கு. மனுஷன் வந்து என்ன பண்றான், ஏதாவது அவனுக்கு ஒரு துன்பம் வந்துச்சுன்னா நம்ம என்ன தப்பு பண்ணோம், ஏன் நமக்கு இந்த துன்பம் வந்ததுன்னு யோசிக்கிறதே கிடையாது. கண்டிப்பா. ரெண்டு விஷயத்த எடுத்துப்பான், ஒன்று என் விதியை ஆணுவான், இல்லை என்ன கடவுள் இப்படி பண்ணிட்டாயானுவான். ஆமா ஜி. இந்த ரெண்டு மேலே போட்டு போயிடுவான். அதனால இதை யாரும் ஒத்துக்கிறது இல்லை. உண்மை நிலை என்னன்னா, தாயினுடைய கர்ப்பத்தில் அந்த குழந்தை வளரும் போது சீரா இருக்கணும் அந்த தாயினுடைய தீனி. ம் அது சும்மா கிடைக்குதுன்னு போட்டு அரைச்சிக்கினே இருந்தோம்னா மழை ஜலம் அதிகமாகும் போது இந்த மாதிரி மலம் வந்து ஜலம் அதிகமாகும் போது ஊனமாக போயிடும், மலமும் கூட சேர்ந்து வயிற்றுல சேரும் போது குருடா போயிடும். இது எல்லாமே இந்த தாய் செய்த வினை. இதை எந்த தாய் ஒத்துப்பா? ஒத்துக்க முடியாது, ஒத்துக்க மாட்டான். அதை பாவத்தை மேல்னா போட்டு போக கேட்கறாங்க. எங்க முன்னோர்கள் செஞ்ச பாவம். முன்னோர் வந்து இவர் வயிற்றுல பூந்துக்கினாரு. இல்ல கடவுள் எங்களுக்கு முன்னோர் செய்த பாவம் எப்படின்னா, உன் வயிற்றுல இப்ப நீ இந்த குழந்தை பிறந்து போச்சு, இப்ப நீ என்ன பண்ணுவ, அதை பார்க்கும் போதெல்லாம் வருத்தப்படுவ. இதான் முன்னோர் செய்த பாவம். நீ பார்த்து பார்த்து வருத்தப்படுற பாரு, அதுதான் நீ முன்னோர் செய்த பாவம். ஆனா நீ பெற்றது நீ செய்த பாவம். அது இதை ஒத்துக்கிறது இல்லை, புரியறது இல்லை. சொல்லுமா. ஒரு கோயிலுக்கு போறோம் சாமி, நம்ம ஏதாவது ஒண்ணு மனசுல நினைச்சிட்டு போறோம், டக்குன்னு மணி அடிக்குது, நம்ம அது கண்டிப்பா மனசு ஐயோ நமக்கு ஏதாவது அந்த காரியம் நடந்து போச்சு. நான் கூட நிறைய கோயிலுக்கு போனோம். அது மாதிரி நான் ஒரு வீடு கட்டணும்னு ஒரு கோயிலுக்கு போனேன். அப்பதான் ஐயர் பூஜை பண்ற மணி அடிக்குது. நான் நினைச்சேன் இனி போனா 3 நாள் பில்டிங் தான் பிச்சை தான் எடுத்துக்கிறேன். இது மனுஷனுடைய கற்பனை. அவன் போற நேரத்துக்கு மணி அடிச்சுட்டாக்கா இவருக்கு அதிர்ஷ்டம் வந்துருமா? இவர் போறப்ப ஒரு சாவு எதிர வந்துச்சா இவர் செத்து போயிடுவாரா? இதெல்லாம் கற்பனை, நிஜம் கிடையாது. சாவு எதிர்க்க வந்தா பாத்துட்டு போனா சாவு நல்லதுன்னு சொல்றாங்க. ஆமா, கட்ட தூக்கின்னு வந்தா சாவு ஆகி போச்சுன்னு அர்த்தம். இது இவனா ஒரு பிரம்மையை உண்டாக்கி வச்சுக்குது. இதுல எதுவுமே நிஜம் கிடையாது. அப்புறம் சாமிஜி நிறைய பேர் சாமிஜி என்ன சொல்றது, இந்த கொரோனா வாழ்க்கையில நிறைய பேர் பாதிச்சுட்டு இருக்காங்க. சரி, அது எப்படி இந்த கொரோனா வாய்ப்பு எப்படி குறையுதுங்களா கூடுமா ஒண்ணுமே தெரியல. அது மழை இந்த மாதிரி பெஞ்சதுன்னா கொரோனா கூடும். இதுக்கு நல்ல வெயில் காஞ்சதுன்னா கொரோனா கூடாது. உங்களை மாதிரி சித்தர்கள் யாரும் போய் யாரையும் காப்பாற்ற முடியாதுமா. என்னையே நான் காப்பாற்ற முடியாது, நான் எங்க உன்னை காப்பாத்துறது. சும்மா புழுவலாம் என்ன நினைங்க, எல்லாம் நல்லது நான் தரணும், சும்மா புளிக்கணும் ஒன்னாக்கலாம். நிஜம் கடவுளே நினைச்சா போயிட மாட்டேன். உன்னை நீ தான் காப்பாற்றணும், என்ன நான் தான் காப்பாத்திக்கணும். நான் இந்த அண்ட புழுவெல்லாம் புழுவது இல்லை. என்ன நினைச்சுக்கோ, நீ இப்படி ஆயிடுவ அப்படி ஆயிடுவ, நான் உன்னை காப்பாத்திடுவேன். யாரு நான் பெத்த புள்ளியே நான் காப்பாற்ற முடியாது, உன்னை எப்படி காப்பாற்றுவேன்? நான் கோயிலுக்கு போனா கடவுள் காப்பாத்திடுவாரு. ஏன்னா கடவுள் நீ வரையான்னு காத்து நிற்கிறாரு உன்னை காப்பாத்துறதுக்கு. உன் கற்பனைக்கு இல்லாம கடவுள் பொறுப்பு. ஏமா 6 மாசத்துக்கு முன்னாடி சாய் தர்மாகாரு வீட்டில் வந்துட்டு பேட்டி எடுத்தாரு. அப்போ கொரோனாசு உச்சத்தில் இருக்குது. அப்போவே நான் சொன்னேன், இந்த கொரோனாஸுக்காக யாருமே பயப்படாதீங்க, இது நம்மளை ஒன்றும் பண்ணாது. ஒரே ஒரு வேலை மட்டும் விடாம செய்யுங்க, மூச்சு பயிற்சியை விடாம செய்யுங்க, கொரோனாஸ் யாருக்கும் வராது. உலகம் ஃபுல்லா என்னுடைய சீடருங்க இருக்கிறாங்க. ஆனா உலகம் ஃபுல்லா கொரோனாஸுங்கிறது என் சீடர்களை யாரையும் ஒன்றும் பண்ணல. இந்த மூச்சு பயிற்சி யார் பண்றீங்களோ அவங்களுக்கு கொரோனாஸ் வராது. வந்தவங்க கூட செய்யுங்க, சீக்கிரம் குணமடைவுங்கன்னு. ஏன்னா கொரோனாஸ்ன்ற ஒரு நோயினுடைய இது என்னன்னா கையை கழுவு, மூக்க கழுவு, வாயை கழுவுன்றது இல்லை. நுரையீரல் வந்து நீர் கட்டிடும். நீர் கட்டி போச்சுன்னா அந்த நீர் வந்து சளியா மாறும். சளியா மாறிடுச்சுன்னா மூச்சு வராத அடிச்சு கொன்னுடும். அப்போ இந்த நுரையீரலை
மூச்சு பயிற்சியால் எப்பவும் சூடாக்கி வச்சுக்கணும்னா நீர் கட்டாது. நீர் கட்டாத போது சளி கட்டாது. சளி கட்டாத போது நமக்கு மரணம் கிடையாது. அதை 6 மாதத்துக்கு முன்னாடியே நான் சொல்லிக்கிறேன். இன்னைக்கு எவ்வளோ பேர் எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க, சாமி நீங்கள் சொன்னதை கேட்டு இன்னைக்கு கொரோனாசனம் பிடிச்சி போய் குதோ என்ன வந்துட்டோம், எங்களுக்கு ஒன்றும் இல்லைன்னு. அது மாதிரி சொல்கிறத செய்யறதுக்குன்னா பரவாயில்ல. அடாந்தாலுன்னா சொல்கிறது நான் என்ன கேட்குறதுன்னு போனால் நம்ம ஒன்றும் பண்ண முடியும். இது பார்க்கறதோட மட்டும் நிறுத்திடாதீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோ பத்தி ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீழே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. நன்றி. ஆத்மா வணக்கங்கள். ஆலயமாம் ஆலயம் அது அன்பான சண்முகநாதன் ஆலயம். ஆலயமாம் ஆலயம் அது அன்பான சண்முகநாதன் ஆலயம். சத்குருவின் ஆலயம் மனமயக்கம் போக்கும் ஆலயம். சத்குருவின் ஆலயம் மனமயக்கம் போக்கும் ஆலயம். ஆலயமாம் ஆலயம் அது அன்பான சண்முகநாதன் ஆலயம். ஆலயமாம் ஆலயம் அது அன்பான சண்முக